வணக்கம். கடக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன கொடுக்க போகுது? நல்ல விஷயங்கள் தருமா? துன்பத்திலிருந்து சின்ன சின்ன விலகுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் விட்டு விலகுமா? ஐயா, 7ஆம் இடத்துல 5 கிரகங்களின் கூட்டமைப்பு இருந்தது போன மாதம் எல்லாம். இந்த மாதம் ஒவ்வொரு கிரகமும் சேர்ந்து 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் கிரகத்துக்கு மாறுது. நேர் எதிர்கொண்டு இருந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ல போனா கூட கிரகங்கள் துன்பம் என்பது இல்லை, தயவு செய்து புரிஞ்சுக்கும். 4 கிரகங்கள் 8ஆம் போயிடுச்சு, நம்மளுக்கு என்ன துன்பம்? அதெல்லாம் வராது. சின்ன சின்ன உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய உஷ்ணம் சார்ந்த வியாதிகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. வேலை வாய்ப்பு வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி 13ஆம் தேதிக்கு அப்புறமும், சுக்கிர பகவானுடைய இடப்பெயர்ச்சி 8ஆம் தேதிக்கு அப்புறம், 22ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயுடைய பெயர்ச்சியும், நம்ம யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு யோகாதிபதி அவர் தான். அவருடைய யோகாதிபதி தன்மை அங்கே மாறும்பொழுது உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கக்கூடிய நாட்களாக மாறப்போகுது. எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு நடக்க போகுதுங்க. இந்த மாசம் எது எது வரவுகள் தடைபட்டு இருந்த வருமானங்கள்லாம் கிடைக்க போகுது. ஒரு ஜாக்பாடு, சின்ன ஜாக்பாடு, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கிடைக்கும். கடகராசிக்கு உண்டு. சின்ன உபாதை, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சேரணும், இல்லைன்னே சொல்லலை. ஆனா வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டை அந்த ஒளி பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வீட்டை அவரே பார்க்கறதால இது வரைக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனை, வருமானத்துல இருந்து வந்த பிரச்சனை, ப்ரொமோஷன்ல இருந்து வந்த பிரச்சனை, இவை அனைத்தையும் நம்ம லட்ஜர்ல பேர் எழுதலாம், இனிமேல் எழுத போறாங்க. கடகராசிகாரங்க இது வரைக்கும் நான் எந்த முன்னேற்ற பாதைக்கும் போல இது வரைக்கும் சகிப்புத்தன்மையோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு ப்ரொமோஷன் தருகிறதுக்கான உங்க பேர் எழுதக்கூடிய நாட்கள், அடையாளம் தருகின்ற நாட்கள். ஆக மொத்தம் நம்மளுக்கு அடையாளம் தருகின்ற நாட்களாக இந்த காலம் மாறபோது இந்த மாதத்தை பயன்படுத்திக்கணும். வேலை வாய்ப்புக்கோ, வெளியூர் போறதுக்கோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தடையில்லாம அமைப்பு போறதுக்கு பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா தயவு செய்து மாத்திங்க. இந்த மாசம் டிரான்ஸ்ஃபரு, அதாவது புதிய மருத்துவத்தை எது போறது, இது மாதிரி உடல் உபதியாகுது, நான் சர்ஜரி பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. ரொம்ப பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்க வெளியே வருவீங்க. துன்பத்திலிருந்து வெளிப்படு வருகின்ற மாதமாக இந்த மாதம் மாறும். நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். வருமானம், அதாவது ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த வருமானம், கடனாகட்டும், லோனாகட்டும், எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் இந்த முறை தேடி வந்தவை அனைத்தும் திரும்பி கிடைக்க போகுது. நல்ல விஷயங்களை நம்மளை தேடி வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.